ஹாய், நான் கரிஷ்மா. ராகா சினியாலை DCinema.tv சில்வர் ஸ்க்ரீன் மேகசின்காக நம்ம ஒரு ஃபேமஸான நடிகரை இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் ரியாஸ் கான். ஸோ இந்த நாளில் ராகா சினியாலை DCinema.tv மூலிமா நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன், பேசுகிறேன். அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஐ தேங்க் அ லாட். ஹாய் ரியாஸ் கான், வெல்கம் டு மலேசியா. மலேசியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மலேசியாவுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? மலேசியா ரொம்ப பரிச்சயமான ஊர், வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஹோம்லி பிளேஸ். நிறைய தடவை போயிருக்கேன். இந்த தடவை ஆக்சுவலி நான் வந்தது வித் மை கிட்ஸ், என் பசங்களோட வந்தேன், என் ஃபேமிலியோடு வந்தேன். பிகாஸ் சம்மர் வெக்கேஷனுக்கு ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் லாஸ்ட் 3.5 months. பசங்களையும் ஒய்ஃபையும் பார்க்கவே இல்லை. ஸோ பீயிங் வெரி ஃப்ரேங்க், பசங்களையும் மிஸ்ஸஸையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஐ வாஸ் ஹியர் ஃபார் 10 days. ஸோ ஜஸ்ட் ஃபார் ப்ளஷர் ட்ரிப் தான் மலேசியாவுக்கு வந்தேன். இட்ஸ் நாட் ஃபார் ஷூட்டிங்கோ பர்சனல் இதுக்கோ அதுக்கும் வரல. தமிழ் படத்தில் நிறையா நடிச்சிருக்கீங்க. எந்த தமிழ் படம் உங்களுக்கு பெரிய ஹிட் கொடுத்தது? இட்ஸ்ன்னு தமிழில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பிரேக் இருக்குது. பத்ரி ஒரு இடத்துல பிரேக், எனக்கு பிரேக்கு. அப்புறம் ஆளவந்தான் பாபு இடத்துல எனக்கு பிரேக் கொடுத்தது. அப்புறம் அகெயின் கஜினி இடத்துல பிரேக் கொடுத்தது. அப்புறம் ரமணாவோட இடத்துல எனக்கு பிரேக் கொடுத்தது. அப்புறம் அஜித்தோட திருப்பதி ஒரு இடத்துல பிரேக் கொடுத்தது. ஸோ மெனி ஃபிலிம்ஸ் கம் அண்ட் கோ. பட் என்ன விஷயம்னா, இத்தனை வருஷமாக 23 years ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 220 films கிட்ட நடிச்சிருக்கேன். ஸ்டில் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம் ஃபேமிலி. ஒரு பெரிய ஃபிலிம் ட்ரீ, சினிமா ட்ரீக்குள்ளே நான் இருக்கேன். ஸ்டில் ஐம் தேர். எல்லாரையும் கூட இருக்கேன். ஒர்க்கிங் வித் ஆல் பிக் லெஜண்ட்ஸ். எல்லா பெரிய ஹீரோஸ் கூடயும் நடிக்கிறது, எல்லா பெரிய டாப் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணுறது, அது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் இட்ஸ் பெரிய ஒரு God has given me that, அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ் தான் பண்ணுவாங்க, இல்லை சில லாங்குவேஜ் தான் பண்ணுவாங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? இப்போ ஹிந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இந்திய ஆக்டர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், இங்கிலீஷ் படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு ஜப்பனீஸ் படம் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட முத்து ஜாப்பனீஸ் எடுத்தாங்க, நட்டுன்னு சொல்லி. அப்படின்னு சரத் பாபு கேரக்டர் நான் பண்ணேன் ஜப்பனீஸ் ஃபிலிம். ஸோ பாஷன் கிடையாது. மலேசியா இருந்தாலும் சரி, எந்த மொழி பாஷையாக இருந்தாலும் சரி, நடிப்புங்கிறது இட்ஸ் காட் கிஃப்ட் which has God has given. இப்போ மலேசியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழ் படம் இருக்குது. மலேசியாவில் உள்ள தமிழ் படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா? இது வரையும் அப்ரோச் பிளானிங் எதுவும் இல்லை. மலேசியா மக்கள் எனக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வேன். ரொம்ப நாள் பிறகு மீண்டும் தமிழ் படத்தில் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க. ஜேம்ஸ் பாண்ட் கான்செப்டில் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க, ஆமாவா? ஜேம்ஸ் பாண்டுங்கிற படம் இன்னும் ஜஸ்ட் அது கருவிலே தான் இருக்குது. அது வளர்ந்து அது குழந்தையாகி நிறைய இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ஸ்டார்டட். இப்போ தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஆன் ஆகிருக்கு. அந்த ஆன் ஆன விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். அப்போ இந்த படத்தில் கதைக்காக தான் நீங்கள் வெளியூரில் போய் படம் பண்ண போகிறீங்களா, இல்லை சும்மா ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் அந்த படம் பண்ண போகிறீங்களா? எந்த ஒரு படத்துக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதுதான் செய்ய வேண்டி வரும். அந்த படத்துக்கு அப்ராட், இந்தியா விட்டு அப்ராட் போகிற ஒரு இடம் தேவை. ஸோ அது அவங்க மலேசியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா. ஸோ த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அண்ட் அப்ராட். ஸோ தே ஹவ் சூஸ் மலேசியா. இப்போ இந்த ஜேம்ஸ் பாண்டி படத்தில் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு எந்த ஆர்டிஸ்ட்லாம் வேறு நடிக்கிறாங்க? இந்த சீக்ரெட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிவான்ஸ், தே ஹவ் ஃபிக்ஸ்ட் சிவா, தே ஹவ் ஃபிக்ஸ்ட் ஸ்ரேயா லக்ஷ்மி ராய். ஸோ இதெல்லாம் இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகல. அதோட கரெக்ட் நேரம், அதோட பூஜை வரும்போது எல்லாருக்கும் கூப்பிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. ஐ ரியலி விஷ் தட் ஸ்ரேயா சரண் இந்த ஜேம்ஸ் பாண்டி படத்தில் நடிக்கணும்னு. ஸோ நீங்களும் ஸ்ரேயா சரணும் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? ஸ்ரேயா கூட I've done 2 films, 2 மலையாளம் ஃபிலிம்ஸ். ஒன் இஸ் போக்ரி ராஜா, மம்முட்டி சார் நான் ஸ்ரேயா பண்ணது. இன்னொன்று மோகன்லால் நான் ஸ்ரேயா பண்ண படம், கேசினோவான்னு பேர். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் எதிர்பாராமல் நடக்குதா, இல்லை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி மாதிரி நடக்குதா? நான் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணல லைஃப்பில். ரஜினி கூட நடிக்கணும், கமல் கூட நடிக்கணும், ரவிகே சந்திரன் கூட கேமரா ஒர்க் பண்ணோம், முருகதாஸ் கூட இது பண்ணோம், நாகேஷ் சார் கூட நடிக்கணும், எல்லா லாங்குவேஜ் ஹீரோஸ் கூட நடிக்கணும், அமீர் கான் கூட நடிக்கணும்னு நான் படிக்கணும். மூவி என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு அது கிடச்ச பலன், நான் கொடுக்குற பலன். இட்ஸ் மை பேஷன் டுவர்ட்ஸ் அ ஃபிலிம், த லவ் டுவர்ட்ஸ் அ ஃபிலிம்ஸ் தரது தான் அது. ஸோ இட்ஸ் நான் முழுக்க என்னோடய உழைப்பில் நம்புகிறேன், என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் நம்புகிறேன். இட்ஸ் நத்திங் ப்ரெடிக்டபிள். வந்தால் சந்தோஷம், இல்லை என்றால்
எங்கே நான் ஆரம்பிச்சேனோ அங்கேருந்து அகெயின் ஸ்டார்ட் அகெயின் டு மை ஹார்ட் ஒர்க் ஃபார் இட். சினிமாவில் வரதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ சினிமாவில் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி அந்த எனர்ஜி என்கிட்ட இருக்கனால தான் அது அப்படி சிங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அவுட் இதுக்கு மேலே இல்லைன்னா சினிமா மேலே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காதல் வேணும். அந்த காதல் வந்து வெறித்தனமான ஒரு காதலாக இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் தான் அப்படி நிற்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபயர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பாசிட்டிவ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி ஒன்றா சேர்கிற இடத்துல தான் யூனோ யூ கெட் டு நோ குட் ஆர்டிஸ்ட் அப்படி எப்படியும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பட் மேபி இதே ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ரியா சூப்பராக இருக்கான் அப்படி இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். நான் தான் நினைப்பேன், கமல் சார் சூப்பராக இருக்காரு, நாகேஷ் சார் சூப்பராக இருக்காரு, இவர் சூப்பராக இருக்காரு அடிக்கும்போது. ஸோ அந்த ஃபீலிங் 2 பேர் கூட எல்லாரும் கூட இருந்திருக்கலாம். ஹீரோயினுக்கும் சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி. அந்த ஒரு வைப் அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அந்த இருக்கிறதுனால தான் மேபி இட் இஸ் அப்படி செட்டாக நினைக்கிறேன். மேபி நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க. குறிப்பாக ஸ்ரேயா சரன் கூட நீங்கள் 2 படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ அவங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்களோட ஹை எனர்ஜினால தான் அவங்க ஃபேமஸாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஸ்ரேயா கூட ஹை எனர்ஜி இருக்கனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. ஸோ எனர்ஜிங்கிற சென்ஸ் பீயிங் மோர் ப்ரொஃபஷ்னல். See, an actor has to be very professional and he or she has to be very responsible. அதுதான் மெயின் திங். ப்ரொஃபஷனல் அண்ட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ நான் ஸ்ரேயா பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லணும்னா ஷி இஸ் வெரி பங்க்சுவல் இன் டைமிங். ஷி இஸ் வெரி பங்க்சுவல் ஆன் டேட்ஸ். சொன்ன நேரத்துக்கு, சொன்ன இடத்துக்கு, சொன்ன டைமுக்கு, வித் மேக்கப், வித் காஸ்டியூம். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு டேட்ஸ் ஒரு இடம் மலேசியாவில் இந்த இடத்துல ஹோட்டலில் இறங்கி இந்த இடத்துல ஷூட்டிங் வரும், இந்த இடத்துல ஷூட்டிங் இருக்குன்னா ஷீல் பி தேர் பிஃபோர் 1 hour வித் ரெடி எவ்ரி திங். தட் இஸ் வாட் யூ கால் ப்ரொஃபஷனலிசம். அதே தான் நானும் செய்கிறேன், அதே தான் மற்றவங்களும் செய்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹலோ ஹாய் நம்மளை சொல்ல வைக்கும். கரெக்டாக இருக்கும், அவங்களும் கரெக்டாக இருக்காங்க, நம்மளும் கரெக்டாக இருக்காங்க, அவங்களும் கரெக்டாக இருக்காங்கிறது தான் நம்ம அந்த க்ளோஸ்னஸ்க்கு கொண்டு போகிறது. இப்போ உங்கள் நாட்டிலையும் சரி, எங்கள் நாட்டிலையும் சரி, ரொம்ப பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் நாட்டில் கலைஞருக்காகவே கலை சம்மந்தப்பட்ட யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் உடனடியாக வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்ட விஷயத்தை எல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு அம்மா இருக்காங்க. உலகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அம்மா பார்த்துருக்கவே முடியாது. அவங்க தான் ரத்னவேலி அம்மா. இப்போ நீங்கள் லேட்லேயும் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரத்னவேலி அம்மா பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் வெரி எனர்ஜெட்டிக். இப்போது what I have seen her, வெரி ஓப்பன் ஹார்ட்டட், வெரி டேரிங் லேடி. எதுவுமே ஒன்றுமே மனசில் இருக்காது. ஓப்பனாக எல்லாமே மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடிய ஒரு வெரி போல்ட் டஃப் லேடி. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் பி லைக் தட். மனசில் என்னப்படுதோ அது அப்படியே வெளியே சொல்கிறது தான் இட்ஸ் பெட்டர் வே டு எக்ஸ்பிரஸ் திங்ஸ். பின்னாடி ஒன்று வச்சு முன்னாடி ஒன்று பேசாமல் என்ன இருக்கோ அது நேரடியாக பேசுகிறது இட்ஸ் மச் மோர் பெட்டர். I'll say ரத்னவேலி அம்மா இஸ் டோட்டலி a very wonderful lady she is. இந்த நடிகர் ரியாஸ் கானை நீங்கள் எல்லோரும் dcinema.tv மூலியமாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ தேங்க் dcinema.tv for giving this time. So all the best to all my viewers, என்னோட ஃபேன்ஸுக்கு and my all colleagues. I wish them, I pray them to give them a good luck. Thank you. See you all soon. Bye bye. உங்கள் அபிமான நட்சத்திரங்களோடு மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் கரிஷ்மா.